சிஎம் பங்க் வர்றார் மெயின் ஈவெண்ட்டுக்காக. சிஎம் பங்க் வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறார். இங்கே வந்து பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸ் என்னை ஒருபோதும் மதித்ததில்லை. ரோமன் ரிங்ஸ் அவர் வகிக்கும் பதவியை தான் வகிக்கிறாரு. இங்கே வந்து யார் பெரிய ஆள் நிரூபிக்கிறதுக்காக தான் சாம்பியன்ஷிப் மேட்ச்லாம் நடத்தப்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட மோதணுன்னா மனதளவிலும் உடலளவிலும் பயங்கரமான ஆளாக இருக்கணும். இல்லாட்டி போன வாரம் நடந்த மாதிரி தான் மனதளவில் ரோமன் ரிங்ஸ் தோற்று போன மாதிரி தான் நடக்கும். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது யூசஸ் மியூசிக் வருது. யூசஸ் உள்ளே வராங்க. யூசஸ் உள்ளே வந்தோடனே சிஎம் பக்கம் நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாங்க. சிஎம் பங்க், நீ கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டாகணும். மன்னிப்பு கேளுடா சிஎம் பங்க். நீ வந்து ரோமன் ரிங்ஸை பற்றி எவ்வளோ வேணாலும் பேசலாம். ஆனால் மறைந்து போன எங்களோட அங்கிள் ரோமன் ரிங்ஸோட ஃபாதரை பற்றி நீ பேசியிருக்கக்கூடாது. அது எங்களோட ஃபேமிலியை நீ அவமதித்தது மாதிரி. அதனால் நீ அதுக்கு மன்னிப்பு கேட்க வேணும். என்னால் மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்ற மாதிரி சிஎம் பங்க் சொல்ல ஜே ஈஸ்வரவும் ஜிம்மி ஈஸ்வரும் ரொம்பவே கடுப்பாகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இது நாங்கள் ரோமனுக்காக கேட்கல, எங்களோட ஃபேமிலிக்காக கேட்குறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிஎம் பங்கை அட்டாக் பண்ணுறாங்க. ஜே ஈஸ்வரும் ஜிம்மி ஈஸ்வரும் அட்டாக் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல அதோட ரா முடிஞ்சிருது. அட்டாக் பண்ணிட்டு அவங்க வெளில கிளம்புறாங்க. சிஎம் பங்க் ஷாக்கிங் ஆகி உட்காந்து பார்க்குறாரு. இதுதான் இந்த ராவில் நடந்துச்சு.